கல்பனா, கல்பனா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா கல்பனா, பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அங்க போயிட்டு வந்தேன். ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க? ஒரு சின்ன வேண்டுதல். அப்படி என்ன வேண்டுதல்? நம்ம குழந்தைக்கு ஹார்ட் பீட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான் சரியாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தேன். இனி குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன கல்பனா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களா? ஆமா, இல்லையா பின்ன? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கல்பனா, அவன் நம்ம பொண்ணு, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணு. கோயிலுக்கு போயிட்டு வந்தது போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? புரியுதுங்க. குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க, அத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அவன் மேல நாம பாசம் வைக்காம வேற யார் வைப்பா? அவன் வரட்டும், எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு? சொல்றேன். என்னது இது? பக்கத்து வீட்டுல சுமங்கலி பூஜை, தாலி பிரிச்சு பூஜை பண்ணாங்க. இது உங்க கையில கட்டி விடுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. என்னங்க ஆச்சு? கல்பனா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். என்னங்க? என்னாச்சுங்க? எப்படி காயமாச்சு? ஒண்ணு இல்ல கல்பனா, எதுக்கு இப்படி இவ்வளவு பயப்படுற இப்போ? ஏங்க, ரத்த கரையா இருக்குங்க. பயப்படாம என்னங்க பண்றது? சொல்லுங்க, என்னாச்சு? கோயிலுக்கு போனேன்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்னா 108 படியையும் முழங்காலாலேயே ஏறணும்னு சொன்னாங்க. அதான் படியை முழங்காலாலேயே ஏறினேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.